வணக்கம் தலைமையிலே. ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அமெரிக்கா வெனிசுவேலா மீது நடத்திய இராணுவ தகவலுடைய முழு தகவல் வெளிவந்திருக்கு. நிச்சயமாக பிரமிப்பு ஊட்டுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வெற்றிகரமான இராணுவ தாக்குதலை நான் பார்த்ததே கிடையாது. அவர்கள் தரப்பில், அதாவது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவின் தரப்பில் ஒரே ஒரு உயிர் பலியாகாம, ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டு அதிபரை கைது செய்து இழுத்து வந்தது, அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னால எந்த இராணுவமும் இந்த திட்டத்தை செய்யலை. இதோட மொத்த புகழும் நிச்சயமா சொல்ல போனா மொசாத்துக்கு தான் இந்த திட்டம் போய் சேரும். இந்த அளவுக்கு ஒரு கச்சிதமான திட்டத்தை அதுவும் யாராலும் சிந்திக்க முடியாத திட்டத்தை சொல்வாங்கன்னா அது மொசாத் தான் நிச்சயமா செஞ்சிருக்கணும். இந்த திட்டத்தை தயாரித்து கொடுத்தது மொசாத்தா இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணது, அதை நடைமுறைப்படுத்தியதை அமெரிக்கா இராணுவம் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா உளவுத்துறை CIA சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் இஸ்ரேலிய மொசாத்தும் ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணைந்தது. இரண்டுமே சகோதர அமைப்பும்பாங்க. அநேக உளவு, அதாவது CIA சாதிக்க முடியாததை CIAக்காக மொசாத் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே மொசாத்துடைய ஆப்ரேஷன் உடனடியாக வெளிவராது. நிச்சயமா சில காலம் கழித்து இந்த தாக்குதல் நடவடிக்கையில் மொசாத்தின் பங்கை நிச்சயமா சொல்லுவாங்க. ஆனால் என்னால் இன்னைக்கே யூகம் பண்ணி சொல்ல முடியும், இந்த திட்டம் மொசாத்துக்கு உரித்தான திட்டம். இதோட வித்தியாசம் ஒன்று பார்த்தாலே புரியும். இன்னைக்கு ட்ரம்ப்போட செல்வாக்கு உலக அளவில், குறிப்பாக அமெரிக்காவில் எங்கேயோ போயிருக்கு. ஏன்னா சதாம் ஹுசேனை அமெரிக்காவில் கைப்பற்றினாங்க. சதாம் ஹுசேனை 8 வருஷம் தேவைப்பட்டுச்சு. இந்த புஷ் பண்ணார். அதை 4500 அமெரிக்க இராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்தாங்க. 35,000 பேர் காயம்பட்டாங்க. எண்ணற்ற பொருட்சேதாரம் அங்கே ஆனது. இதெல்லாம் ஆயுதம் 8 வருஷம் கழிச்சு அவர்களால் சதாம் ஹுசைனை கைப்பற்ற முடிஞ்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தலை. வெறும் 2 மணி நேரத்தில் ஒரு நாட்டு அதிபர் உள்ள பூந்து தூக்கி ஆட்சி மாற்றத்தையே கொண்டுட்டாங்க. மிகப்பெரிய ஏக்கமாக இருக்குது இந்த தாக்குதலெல்லாம் பார்க்கும்போது. நம்ம ஏன் இதை செய்யாமல் விடுறோம் அப்படிங்கிறது உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய ஏக்கமாகவே இருக்குது. நிச்சயமாக அடிப்பவர்களுக்கு, வீரர்களுக்கு தான் உலக அளவில் மதிப்பு, மக்களிடத்துல மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். நீங்கள் கல்லூரி வாழ்க்கை எடுத்துக்கங்க. அவன் மிகப்பெரிய மந்திரியின் மகனாக இருக்கலாம், ஏன் பிரதமரின் மகனாகவே இருக்கலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், BMW காரில் இறங்கலாம் கல்லூரிக்குள்ள. ஆனால் கல்லூரி வாழ்க்கையில் வீரனுக்கு தான் முதல் மதிப்பு இருக்கும். யார் ஒருவன் பிறருக்காக சண்டை களத்தில் முதல்ல நிற்கிறானோ கல்லூரி வாழ்க்கையில் அவன் தான் கதாநாயகன். அனைத்து மாணவிகளுமே அவனைத்தான் கதாநாயகனாக மதிப்பார்கள். பணக்காரனுக்கோ அதிகாரம் உள்ளவனுக்கோ இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அதே போல பெண்கள் தங்கள் துணையை தேடும் போது அல்லது விரும்பும் போது, துணையை எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க ஏதோ பணக்காரா இருக்குன்னு சொல்லி. பணக்காரனையோ இல்லது அழகு உள்ளவனையோ 6 பேக் வச்சிருக்கனையோ விரும்புவதை விட ஒரு சுத்தமான வீரனைத்தான் எந்த பெண்ணும் முதல்ல விரும்புவாங்க. நிச்சயமாக வீரம், இந்த தாக்குதல்லாம் நிச்சயமா இருக்கணும். இன்னைக்கு வெனிசுவேலால ஆட்சி மாற்றப்பட்டு புதிய அதிபராக ஒரு பெண் ஒருத்தர் வந்திருக்காங்க. டெல்சி ரோட்ரிக்பாங்க. அந்த வெனிசுவேலாவுடைய உச்ச நீதிமன்றம் அவரை பதவியில் அமர்த்தியிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா மற்றும் அவரது மனைவி அமெரிக்காவில் பயங்கரவாத மற்றும் போதை பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு நிக்கோலஸ் மதுராவில் கைகளில் விலங்கு போடப்பட்டு கால்களில் விலங்கு போடப்பட்டு இந்த தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவில் போதைப் பொருள் கடத்துவது மிகப்பெரிய தண்டனை, மிகப்பெரிய குற்றத்துக்கு உண்டானது. நிச்சயமாக வாழ்க்கைக்கும் அவர்கள் இருவரால் வெளிவர முடியாது. நிக்கோலஸ் மதுரா இந்த போதைப் பொருள் அனுப்புனதில் பங்கு இருக்கிறது என்று நிச்சயம் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். காரில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் சவடால பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கர்கள் வெனிசுவேலாவிலிருந்து போதைப் பொருள் அமெரிக்கா வருவதை வேண்டாம் என்று விரும்பினால் எங்களுடன்
டேபிள் அமர்ந்து பேசுங்கள் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்போ வெனிசுவேலால இருந்து அமெரிக்காக்குள்ள போதைப் பொருள் போவது அது அவருக்கு தெரிந்திருப்பது எல்லாமே அவருடைய பேட்டியின் மூலமாகவே அம்பலமாகுது. நிச்சயமாக அவர் இனி வெளியே வர முடியாது. அதே போல் அதிபர் ட்ரம்ப் ஒரு அதிரடியான பேட்டிகளை கருத்துக்களை உலகம் முழுவதுக்கும் வெனிசுவேலாக்கு சொல்வது போல உலகம் முழுவதுக்கும் சொல்றாரு. இனி ட்ரம்ப்புடைய பார்வை அடுத்து கியூபாக்கு போகும்னு சொல்றாங்க. ஈரான் கூட சற்று யோசிக்குது இந்த ட்ரம்ப்போட நடவடிக்கை பார்த்து அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெனிசுவேலாவில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்கள் இராணுவ தலைவர்கள் புரிஞ்சுக்குங்க, நிக்கோலஸ் மதுராக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும், நீங்கள் எங்களை எதிர்த்தான்னு சொல்லி வெளிப்படையாக கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஆட்சி எங்களுடைய கட்டுப்பாட்டில் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் வெனிசுவேலான்னு இருக்காரு. நாங்கள் ஆட்சியை கொடுக்காம வேற யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்கள் அங்கே முதலீடு செய்வோம், முதலீடு செய்து அந்த இயற்கை எண்ணெய்களை கச்சா எண்ணெய்களை எடுப்போம், உலகம் முழுவதும் வியாபாரம் செய்வோம், இதனுடைய லாபம் அந்த வெனிசுவேலா மக்களுக்கும் சென்று அடையும், வெனிசுவேலா இனி சொர்க்கபுரியாக மாறும் அப்படின்னு பேசியிருக்காரு. மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. இந்த அதிபரை கடத்தினதுக்கு வெளிநாடுகளில் வாழும் வெனிசுவேலா மக்கள் கொண்டாடினாங்க. இன்றைக்கு அவர் கடத்தி ஒரு நாள் கூட ஆகல. வெனிசுவேலா தலைநகர் கார்காஸ்ம்பாங்க, அங்கதான் வச்சுதான் அவர் கடத்தப்பட்டார். மிக பிரம்மாண்டமான கூட்டங்கள், வெனிசுவேலா மக்கள் தெருவில் ஆடிப்பாடி மகிழ்வது, இனிப்பு வழங்குவது, இந்த நிக்கோலஸ் மதுராவுடைய சிலைகளை அடித்து நொறுக்குவதுன்னு அங்க போயிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை ஒரு சிலரை தவிர இந்த அமெரிக்க நடவடிக்கையை வெனிசுவேலா மக்கள் ஒரு 90% விரும்புகிறார்கள் என்று இது பொருள்படுது. இந்த தாக்குதல் நடவடிக்கை இஸ்ரேல் மற்றும் இங்கிலாந்து, பிரான்ஸ் மனதார வரவேற்றிருக்காங்க. இஸ்ரேல் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த நிக்கோலஸ் மதுரா இந்த பயங்கரவாத பாலஸ்தீன நாட்டுக்கு ஆதரவாக இருந்தவர். அந்த காசா பிரச்சனையில காசாக்கு ஆதரவாகவும் பயங்கரவாத பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்தார். அதனால இஸ்ரேல் மிகப்பெரிய வரவேற்பும், பிரான்ஸ் அதிபர், இங்கிலாந்து பிரதமர் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்காங்க. சீனா மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. டீப்லி ஷாக்டு அப்படின்னு இருக்காங்க. மிகப்பெரிய அதிர்வு எல்லாத்துக்குமே இருந்தது, உண்மைதான். கியூபா, மெக்சிகோ போன்ற நாடுகள் எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிறாங்க. கமலா ஹாரிஸ் அமெரிக்காவுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதிபராக போட்டியிட்டவர், மிகப்பெரிய கண்டனத்தை ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்காரு. நல்ல வேளை கமலா ஹாரிஸ் ஆட்சிக்கு வரல, வந்திருந்தாங்கன்னா இதை போன்ற எந்த வித நடவடிக்கையும் பார்த்துருக்க முடியாது. சென்ற பேட்டியில் சொல்லியிருந்தேன், இந்த நிக்கோலஸ் மதுராவை யார் சிறை பிடித்து அமெரிக்கா கையில் ஒப்படைத்தது, ஒருவேளை உள்நாட்டிலே ஏதாவது சக்திகள் இருந்திருக்கலாம்னு சொன்னேன். இது இல்லை, முழுக்க அமெரிக்காவுடைய இராணுவ நடவடிக்கையில் எந்தவித வெனிசுவேலா உதவியை நாடாம முழுக்க இவர்களே செய்து காமிச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷனுடைய மொத்தத்துக்குமான தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவர் தான் இந்த ஆபரேஷனுடைய பெயர் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வை வச்சது. இராணுவ ரீதியான தலைவராக ஜெனரல் ஜான் டேனியல் கெய்னி அவர் தான் இந்த இராணுவ ரீதியாக தலைவராக செயல்பட்டிருக்காரு. அவர் இன்னைக்கு அமெரிக்காவில் சேர்மன் ஆஃப் த ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் த ஸ்டாஃப் அப்படிம்பாங்க. அவர் இராணுவ ரீதியாக செயல்பட்டிருக்காரு. அமெரிக்க இராணுவம் குறிப்பாக அமெரிக்க விமானப்படை மற்றும் அமெரிக்க கடற்படை இதில் இணைந்து நிக்கோலஸ் மதுராவை அவருடைய வீட்டுக்குள் உள்ளே புகுந்து வெளியே தூக்கிட்டு வந்தது, சிறைப்பிடித்தது அமெரிக்காவுடைய டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டர்ஸ் வீரர்கள் தான் இதில் இறங்கி செயல்பட்டிருக்காங்க. அமெரிக்காவில் எண்ணற்ற கமாண்டோக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 கமாண்டோ வீரர்கள் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லப்படும். இந்த டெல்டா ஃபோர்ஸில் மட்டும் 2700 அதிரடிப்படை வீரர்கள் இருக்காங்க. கமாண்டோ ஃபோர்ஸ் 1 அப்படிம்பாங்க அமெரிக்காவில் இந்த டெல்டா ஃபோர்ஸை. எப்படி ட்ரம்ப்புடைய அவருடைய பயன்படுத்தும் விமானம் ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படிம்பாங்க, அதே போல் சிறப்பு அதிரடிப்படை குழுல இந்த டெல்டா ஃபோர்ஸ் தான் கமாண்டோ ஃபோர்ஸ் 1 அப்படிம்பாங்க. மிக சிறப்பு மிக்கது, ஹை வேல்யூ டார்கெட் அப்படிம்பாங்க. ஒரு விலை மதிப்பு மிக்க நபர்களை தூக்குவது, இடங்களை அழிப்பது அப்படிங்கும்போது இந்த டெல்டா ஃபோர்ஸ் தான் கமாண்டோக்கள் போவாங்க.
ஒரு வெற்றிகரமான சாதனையை அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை வந்து ட்ரம்ப் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கோ அல்லது காங்கிரஸ் சொல்லுவாங்க அதனுடைய உறுப்பினர் யாருக்குமே அவர் தெரிய கசிய விடலை. கோர் கமிட்டி ட்ரம்ப்க்கு மிக நெருக்கமான ஒரு 10 அல்லது 20 பேருக்கு தான் இந்த தாக்குதல் திட்டம் தெரியும். இந்த தாக்குதலை நேரடியில் ட்ரம்ப்புக்கு வந்து புளோரிடாவில் ஒரு ஓய்வு வீடு இருக்கு, பீச் ஹவுஸ்ம்பாங்க, அதில் உட்காந்து நேரலையில் கண்டு கழித்தார். இது ஒரு அருமையான உளவுத்துறையின் திட்டம். இது ஆகஸ்ட் 2025 இந்த வெனிசுவேலாவை போர் மூலமாக தாக்குதல் நடத்துவது போல மிலிட்ரி பில்டப், இந்த இராணுவத்தை வந்து அங்கே அதிகப்படுத்துவது அப்படி செய்து காமிச்சாங்க. அமெரிக்காவில் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை வெனிசுவேலா பகுதி கொண்டு போனாங்க. கடற்பகுதியில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ன்றது மிக பிரம்மாண்டமானது. அது நகர்த்தி செல்வது எதிரிகளுக்கு மிகப்பெரிய பயத்தை தரும். ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல், அது தவிர 11 போர்க்கப்பலை அங்கே இந்த பகுதிக்கு கொண்டு போனாங்க. 15,000 இராணுவ துருப்புகள், அமெரிக்க துருப்புகளை அந்த பகுதியில் குமிச்சாங்க. எண்ணற்ற போர் விமானங்களை அந்த பகுதியை சுற்றி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. இதை பார்த்தோன்னையே அந்த உளவு வலையில் நிக்கோலஸ் மதுரா விழுந்துட்டார். அவர் என்ன நினைச்சாருன்னா, மிகப்பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வெட்டி சவடால் வந்து பாரு, உள்ள வந்து பாரு, என்னை தொட்டு பாரு அப்படின்னு சொல்லி பேசுறது, நடனம் ஆடுவது, நடனம் ஆடி மனைவியோடு சேர்ந்து நடனம் ஆடி மகிழ்வதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரும் அவருடைய இராணுவத்தை தயார் பண்ணார். இராணுவ வீரர்களை அந்த கள முன்னணிக்கு கொண்டு போய் நிப்பாட்டினார். ரிசர்வர், அதாவது வீட்டுக்குள் ஓய்வு பெற்றிருந்தவர்களை திரும்ப வரவழைத்து அவர்களையுமே களமுனை கொண்டு போனார். ஆனால் அவருடைய வீட்டுக்குள் ரகசியமாக வந்து அவர் தூக்கிட்டு போவாங்க, கைது பண்ணுவாங்க. அவர் நினைக்கவே இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் வெனிசுவேலாக்கு எதிராக மிலிட்ரி பில்டப் நடக்கிற அதே சமயத்தில் சிஐஏ உளவாளிகள், அமெரிக்க சிஐஏ உளவாளிகள் மற்றும் FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதனுடைய உளவாளிகள் ஒரு சிலர் வெனிசுவேலாக்குள்ள ஊடுருவி தலைநகர் கார்காஸில் தான் சற்று தள்ளி நிக்கோலஸ் மதுராக்கு வீடு இருக்கு. அந்த வீட்டை போய் பார்த்து அங்குலமாக அந்த வீட்டை பற்றிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள், வீடியோக்களை அமெரிக்கா அனுப்பிட்டாங்க. அது எதுவுமே நிக்கோலஸ் மதுராக்கோ வெனிசுவேலாக்கோ இவருடைய உளவுத்துறை ஊடுருவல் தெரியல. இந்த அமெரிக்க ஜெனரல் ஜான் டேனியல் கெய்னை என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, நிக்கோலஸ் மதுரா எப்படி நகர்வார், அவருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அவருடைய வாகன அணிவகுப்பு எப்படி இருக்கும், இரவு எங்க தூங்குறாரு, என்ன சாப்பிட்றாரு, என்ன உடை அணிகிறார், எல்லாத்தையுமே பின் பாயிண்ட்ல நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி அவருடைய வீட்டை போலவே ஒரு மாக் ஹவுஸ் மாதிரி வீட்டை அமெரிக்காவில் உருவாக்கி அதுக்குள்ள பூந்து தாக்குதல் நடத்துவது எப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பயிற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டர்ஸ். ஏன் அந்த வீட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா, இந்த நிக்கோலஸ் மதுரா வீடு மிகப்பெரிய பாதுகாப்புக்கு சொந்தமானது. கதவுகள் எல்லாமே ஸ்டீல் டோர்பாங்க, கடினமான எஃகினால் அந்த கதவுகளை செஞ்சு மாட்டிருந்தாங்க. சாதாரணமாக அந்த கதவை உடச்சு உள்ள போக முடியாது. வீட்டை சுற்றிலுமே சிறப்பு அதிரடிப்படை, வெனிசுவேலாவை சேர்ந்த மற்றும் கியூபாவை சேர்ந்த சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் காவலுக்கு நின்றுருக்காங்க. அது போக அந்த வீட்டுக்குள் புக முடியாத மாதிரி அந்த எஃகு கதவுகள் இருந்தது. இவங்க அந்த அதே போல எஃகு கதவை இந்த மாதிரி வீட்டில் மாட்டி அதை வந்து ப்ளோ டார்ச் அப்படிம்பாங்க. ப்ளோ டார்ச்சுக்கு ஒரு சின்னதாக நம்ம தினசரி பயன்பாட்டில் இருக்கும். ஆனால் இராணுவ ரீதியாக ப்ளோ டார்ச் அப்படிங்கிறது மிக பெரியது, அதிக சக்தி வாய்ந்தது. அதில் ஒரு கூர்மையான தீ வரும். எத்தகைய எஃகு கதவுகளுமே அதற்கு முன்னால் நொடி பொழுது கூட தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் மிக தயாராக எல்லா திட்டத்தையுமே அந்த வீட்டுக்குள்ளே போகிறத செஞ்சு பார்த்தாங்க. டிசம்பர் 25 1ஆம் தேதிக்குள்ள, அதாவது கிறிஸ்துமஸ் அல்லது புதிய வருட அன்பளிப்பாக நீங்கள் எனக்கு நிக்கோலஸ் மதுராவை கொன்றணும்னு சொன்னதான் ட்ரம்ப்புடைய திட்டம். ஆனால் அமெரிக்க இராணுவ தரப்பில் நல்ல காலநிலை, பருவ சூழல் வரணும், மக்கள் அதிகமாக கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடாது. இந்த கிறிஸ்துமஸ் இரவில், நியூ இயர் இரவில் அங்கே பூந்தா வெனிசுவேலா ஒரு கிறிஸ்துவ நாடு, மக்கள் கொண்டாடிட்டு இருப்பாங்க, மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். அதனால்
அதை தாண்டிக்கலான்னு சொல்லி இந்த 3ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தாங்க. இல்லை, இந்த தாக்குதல் வெனிசுவேலா மேலே கடந்த சனிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை 12 மணி நள்ளிரவு முடிஞ்சு சனிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு மேலே அமெரிக்காவுடைய 150 இராணுவ விமானங்கள், வகை வகையான இராணுவ விமானங்கள் வெனிசுவேலாக்குள்ள உள்ள புகுந்தது. அமெரிக்காவிலிருந்து 20 ஏர்பேஸ், 20 இடங்கள்லேருந்து இந்த இராணுவ வகை விமானங்கள் உள்ள புகுந்தது. இதில் முதல்ல பிரம்மாண்டமான விமானம் ஏரியல் டாங்கர், நடுவானில் எரிபொருளை கொடுக்கக்கூடியது. அமெரிக்காவிலிருந்து வெனிசுவேலா 1500 கிலோமீட்டர் வரும் கடல் வழியில். 20 ஏர்பேஸ் போயிருக்கு. அதனால் இன்னும் அதிகமான தூரங்களை தாண்ட வேண்டியிருந்திருக்கும். போயிட்டு வரக்கு நிச்சயமாக எரிபொருள் பத்தாது. அதனால் கணிசமான எண்ணிக்கையில் நடுவானில் எரிபொருளை தரக்கூடிய ஏரியல் டாங்கர், அதுக்கப்புறம் B-1 பாம்பர்பாங்க, ஒரு பிரம்மாண்டமாக குண்டுகளை போடக்கூடிய, அதிக அளவிலான குண்டுகளை போடக்கூடிய B-1 பாம்பர், அதையும் எட்டு போயிருந்தாங்க. ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் ஃபார் எலக்ட்ரானிக் ஜாமர் அப்படிம்பாங்க. அதாவது தரையில் இல்லை எதிரிட்ட செயல்படக்கூடிய இராணுவ சம்பந்தப்பட்ட பொருட்களில் அந்த எலக்ட்ரானிக் கருவிகள் இயங்கக்கூடாமல் மேலே இருந்தே அதை ஜாம் பண்ணுவாங்க, அதை தடை செஞ்சிருவாங்க. அந்த வகை விமானங்கள் மற்றும் உளவு பார்க்கும் பிரம்மாண்ட விமானங்கள் இதெல்லாமே உள்ள பூந்தது. சண்டை இடுவதற்கு F-35 நவீன ரக போர் விமானம் சண்டையிடுவதற்கு மற்றும் F-22 ராப்டார், F-22 ராப்டார் அதிலிருந்து மற்றும் F-18 சூப்பர் ஹார்னட், இதெல்லாம் மிக தலைச்சிறந்த போர் விமானங்கள் அமெரிக்காவுடையது. இவை மற்றும் பிரம்மாண்டமான உளவு விமானங்கள், ட்ரோன்கள், இது எல்லாமே மொத்தமாக 150 எண்ணிக்கையில் போயிடுச்சு. சனிக்கிழமை அதிகாலை 1:30 மணிக்கு தங்கள் தாக்குதலை ஆரம்பித்தாங்க. ஒரு தாக்குதல் ஒரு நாட்டின் மீது எப்படி நடத்தி அதை அது நிலை குலைய வைக்க வேண்டும் என்பது இந்த தாக்குதல் ரொம்ப அழகாக இருக்கும். முதல்ல அந்த வெனிசுவேலாவுடைய மின் கட்டுமானத்தை அடித்து நொறுக்கிட்டாங்க. அதனால் அந்த சமயத்தில் தாக்குதல் நடந்த சமயத்தில் வெனிசுவேலா முழுவதும் இருளில் மூழ்கிவிட்டது. இரண்டாவது ஆன்டி ஏர்கிராஃப்ட் யூனிட், அதாவது தரையிலிருந்து விமானங்களை தாக்கக்கூடிய ஏவுகணையை வைத்திருக்கும் அமைப்புகள், அதாவது நிலத்தில் வைத்திருந்தது, வாகனத்தில் வைத்திருந்தது, இது எல்லாமே அடித்து காலி பண்ணிட்டாங்க. மூன்றாவது ஏர் ஃபீல்டு அப்படிம்பாங்க, தரையில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த போர் விமானங்கள் மற்றும் இராணுவ பயன்பாட்டிற்கான விமானங்கள். இந்த தாக்குதலில் 5 F-16 போர் விமானம் வெனிசுவேலாவுக்கு சொந்தமானது நொறுக்கப்பட்டிருக்கு. அதுபோக இராணுவ பயன்பாட்டிற்கான விமானங்கள் நொறுக்கப்பட்டிருக்கு. வெனிசுவேலாவில் Su-30 Mk-2 போர் விமானம் ரஷ்யாவுடையது இருந்திருக்கு. அதனுடைய நிலைமை இன்னும் தெரியல, அதையுமே அழிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஹேங்கர்ஸ், கொட்டகைகள், இந்த இராணுவ சம்பந்தப்பட்ட போர் விமானங்களை நிப்பாட்டிருக்கும் கொட்டகைகள் நொறுக்கப்பட்டிருக்கு. வேரஸ், இராணுவ பொருட்களை வைத்திருந்த கிடங்குகள் நொறுக்கப்பட்டிருக்கு. இதை போன்ற இராணுவ பொருட்கள், மிலிட்ரி ட்ராஜன்பாங்க, புத்திசாலித்தனமாக முதல்ல மின்சாரத்தை அடித்து நொறுக்கி அதுக்கப்புறம் தரையிலிருந்து மேலே வரக்கூடிய ஏவுகணை அனுப்பக்கூடியவைகளை அடித்து நொறுக்கி அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர்களுடைய அனைத்து போர் விமானங்கள் மற்ற இராணுவ விமானங்களை அடித்து நொறுக்கிட்டாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு வெனிசுவேலா இப்போ வெனிசுவேலா எந்த ஒரு இராணுவ போர் விமானங்களோ அல்லது பயணிகள் விமானங்களோ மேலே பறக்க முடியாது. ஏன்னா விமானத்தளங்கள் எல்லாமே சர்வ நாசம் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் அடிச்சுட்டு இருக்க அதே நேரத்தில் வெனிசுவேலா அதிபர் வீடு கார்காஸில் இருக்க ஒரு லக்ஸரி பிரம்மாண்ட வீட்டுக்கு அப்பாச்சி மற்றும் சினூக் இராணுவ ஹெலிகாப்டர் அமெரிக்காவுடையது, அதில் டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டர்ஸை கூட்டுட்டு அந்த ஹெலிகாப்டருக்கு கவர் ஃபயராக வேற யாரும் நெருங்க முடியாத மாதிரி சரமரியாக மேலே இருந்து போர் விமானங்கள் தாக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாதுகாப்பில் அந்த வீட்டுக்கு சரியா சனிக்கிழமை அதிகாலை 2:01 டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டோக்கள் உள்ள இறக்கப்பட்டாங்க. அநேக கமாண்டோ அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனால் நள்ளிரவில் செயல்படக்கூடியவர்கள் மற்றும் இருளில்
வெளிச்சமே இல்லாட்டியுமே செயல்படக்கூடியதில் மிக நிபுணத்துவம் பெற்றவர்கள் இந்த டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டோக்கள். அந்த இருளான வேளையில் நள்ளிரவு அதிகாலை, சனிக்கிழமை அதிகாலை 2:01 அந்த கமாண்டோ அவர்கள் ஹெலிகாப்டர் உள்ளே இறங்கி அந்த வீட்டுக்கு பாதுகாவலாக இருந்த கியூபாவை சேர்ந்த வெனிசுவேலாவை சேர்ந்த சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் சுட்டு கொன்றுவிட்டு உள்ள நுழைஞ்சாங்க. இந்த சண்டையில் 41 உயிர் பலி வெனிசுவேலா தரப்புல இராணுவ ரீதியாக உயிர் பலி ஆயிருக்கு. அதில் மிக அதிகமாக இந்த வெனிசுவேலா அதிபர் வீட்டுக்கு பாதுகாவலாக இருந்த கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் கியூபா கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டதுக்கு அமெரிக்கா மிக கடுமையான கண்டனத்தை சொல்லியிருக்காங்க. கியூபாவுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அங்கிருந்து இராணுவ வீரர்களை கொன்று விட்டு அந்த 2:01 நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தார் நிக்கோலஸ் மதுரா. அவருடைய அந்த ஸ்டீல் டோர்கள், எஃகு கதவுகள், அவர் எதை மிக பிரம்மாண்டமான நம்பினாரோ நொடி பொழுது கூட இந்த டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டர் வைத்திருந்த அந்த ப்ளோ டார்ச் மூலம் நிற்கலை. மேட்டர் ஆஃப் டைம் அப்படிம்பாங்க. சும்மா அடித்து காலி பண்ணிட்டு உள்ளே நுழைந்து படுக்கை அறையிலிருந்த அந்த அதிபரையும் அவருடைய மனைவியும் நெருங்கும் போது அவர் உயிர் பயத்தில், அதுக்கு அந்த படுக்கை அறைக்கு தாண்டி ஒரு இன்னுமே அதிக பாதுகாப்பு நிறைந்த ஒரு வீடு, ஒரு அறை இருக்கு. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் ஓட போய் கதவை சாத்தும் போது அந்த கதவை சாத்த விடாமல் தடுத்து அவங்கள திறந்து நெருங்கும் போது வேற வழி இல்லாமல் அந்த இருவரும், நிக்கோலஸ் மதுராவும் அவருடைய மனைவியும் அமெரிக்க டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டர் வீரர்கிட்ட சரண்டர் ஆனாங்க. அங்கேயே அவர்களை கைது செய்து ஹெலிகாப்டர் மூலமாக திரும்ப அவங்க மேலே கொண்டு போய் எப்படி வந்தார்களோ அதே போல் போர் விமானம் மூலம் கவர் ஃபயர் கொடுத்து பறக்க கீழே சரமரியாக சுட்டு கொண்டே குண்டு போட்டு அந்த பாதுகாப்பில் அவங்க அமெரிக்காவுக்கு கொண்டு சொல்லப்பட்டாங்க. 3:40 அப்படிங்கும் போதெல்லாம் அமெரிக்காவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. சனிக்கிழமை அதிகாலை 1:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 3:04 இந்த ஒரு மகத்தான ஆப்ரேஷனை உலகம் வியக்கும் வண்ணம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இனி வருங்காலத்தில் நிச்சயமாக வெனிசுவேலாவில் அமெரிக்கா சொல்லும் ஆட்சி தான் இருக்கும். இப்போ இடைக்கால அதிபராக வந்திருக்க டெல்சி, அவர் இந்த பெண்ணை ட்ரம்ப் அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார். நல்ல பெண்மணி தான், ஆனால் எங்களுக்கு அது ஒத்து வராது, வேணான்ட்டாரு. நோபல் பரிசு பெற்ற பெண்மணி ஒரு ஆட்சிக்கு வருவாங்க, அதையுமே அவங்களையுமே ஆகாது, அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படின்னு ட்ரம்ப் பதிவு பண்ணிட்டு, நாங்கள் அதுக்கு ஒரு நல்ல அதிபரை, ஒரு நல்ல தலைவரை நியமனம் பண்ணுவோம், எங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்த வெனிசுவேலா ஆட்சி இருக்கும் அப்படின்னு இருக்காரு. நிச்சயமா இந்த நடவடிக்கை உலகத்திற்கு ஒரு பாடம், நமக்கு ஒரு நிச்சயமா இந்திய இராணுவத்துக்கு ஒரு பாடம். ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம அண்டை நாட்டில் ஒரு ஆட்சியை மாற்ற முடியும் அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. இது நம்மளுமே எடுத்துக்கலாம். இந்த பயங்கரவாத ஆட்சிகள், ட்ரம்ப் பார்வையில் நிக்கோலஸ் மதுரா ஒரு பயங்கரவாதி, போதைப்பொருள் கடத்தல் மன்னன் மாற்றி காமிச்சார். நமக்கு அண்டையில் இருக்கிற இந்த பயங்கரவாத தலைவர்களையுமே நம்மளுமே நிச்சயமாக மாற்றலாம். நமக்கு அந்த முழு உரிமை உண்டு. உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஆனாலும் நம்ம தாக்குதல் நடத்தாமல் வேடிக்கை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உரிய விஷயமாக தான் எனக்கு தெரியுது. அமெரிக்கா இந்தியா இதை பார்த்து இதை போல இந்த பயங்கரவாத தலைவர்களை மாற்றுவது தான் இந்த பகுதிக்கே, இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்த அண்டை நாடுகள், இந்த பகுதிக்கே மிக ஒரு நல்லதாக இருக்கும். நிச்சயமாகவே ஒரு அருமையான ஆப்ரேஷன் அமெரிக்கா செஞ்சு காமிச்சிருக்காங்க. வரும் காலத்தில் நான் சொன்னது நிரூபணமாகும். இந்த திட்டத்தை இவ்வளோ அழகா வடிவமைத்து கொடுத்தது மொசாத் தான். அதாவது நம்ப வைத்து அவரை ஏமாற்றியது. கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சமயத்தில் உள்ள பூந்தா மக்கள் அதிகமாக சாவாங்கன்னு சொல்லியது ஒரே ஒரு சிவிலியன் கூட, வெனிசுவேலா மக்கள், ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் கூட சாகலை. 41 பேருமே வெனிசுவேலா இராணுவ வீரர்கள் தான். கொன்று இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்தியது திட்டத்தின் பின்னணியில் முழுக்க மொசாத்தா இருந்திருப்பாங்க. அதை நடைமுறைப்படுத்தியது அமெரிக்க இராணுவம் அமையும். இது வருங்காலத்தில் தெரிய வரும். நன்றிகள்.